விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு படத்தை பார்த்து மாநில அரசும் மத்திய அரசும் பயந்து நடுங்குதுன்னா அது இந்த ஜனநாயகன் படம் தான் அப்படின்னு ரசிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போனதுனால கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேருக்கு டிக்கெட் பணத்தை திரும்பி கொடுக்கறதா சொல்லப்படுது. இந்திய சினிமா வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறது இதுதான் முதல் முறையாம். விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு இப்போதான் முதல் முறை சிக்கல் வரல. அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. புதிய கீதையில் ஒரு பிரச்சனை வந்தது, காவலனில் வந்தது, துப்பாக்கியில் வந்தது, தலைவால வந்தது, கத்தி, புலி, மெர்சல், சர்க்கார், பீஸ்ட், பிகில், மாஸ்டர், இப்போ கடைசியாக ஜனநாயகனுக்கு பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்கு படம் திரைக்கு வரும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க முடிவு பட்டிருந்த நிலையில் தணிக்கை குழுவை சேர்ந்த ஒருத்தர், அதாவது தணிக்கை குழுவில் 5 பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து புகார் கொடுத்தார். புகார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை மறு ஆய்வுக்கு அனுப்பணும்னு சொன்னார். இதனால் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல சிக்கல் இருந்துச்சு ஜனநாயகனுக்கு. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் சீக்கிரம் கிடைக்கணும்னு கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைஞ்ச நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி பிடி ஆஷா ஒரு உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததை வச்சு எப்படி இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு உறுப்பினர் கொடுத்த புகாரை ஏற்றுக்கொள்வது அபாயகரமானது அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க. மேலும் தணிக்கை குழுவினர் கூறிய மாற்றங்களை செய்த பிறகு படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சொல்லி சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நீதிபதி சொன்னாங்க. தணிக்கை வாரிய தலைவர் பிறப்பித்த உத்தரவை ரத்தும் செஞ்சாங்க. மேலும் படத்துக்கு உடனடியாக யூஏ சர்டிஃபிகேட் வழங்குமாறு தணிக்கை குழுவுக்கு ஆணையிட்டாங்க. இதை எதிர்த்து தணிக்கை வாரியம் தரப்புல மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் ஏஆர்எஸ் சந்திரசேகர் தலைமையில் நீதிபதி அமர்வில் முறையிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் மேல்முறையீட்டு மனுவை உரிய முறையில் விசாரித்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு மத்திய தணிக்கை குழு வாரியம் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. ஜனநாயகனுக்கு ஆதரவாக சினிமா துறையில் நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் அமீர் இது ஒரு முட்டாள்தனமானதுன்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. ரசிகர்களோட நம்பிக்கை என்னன்னா படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நாங்கள் எப்போ போய் படத்தை பார்ப்போம், இதுதான் ரசிகர்களோட விருப்பம். படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அவனை உயிர் தர முடியாத சிலுவையில் அறையணும்.